நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் நிலவும் சவால்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவில் டிஜிபிக்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கிழக்கு எல்லை பாதுகாப்பு, குடியேற்றங்கள், நகர்ப்புறங்களில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் நடைமுறைகளில் எழும் சவால்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வடகிழக்கு மற்றும் இடதுசாரி பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு சூழல் மேம்பட்டுள்ளது திருப்தி அளிக்கிறது என்றும் அவர் மேலும் கூறினார். இடதுசாரி பயங்கரவாதம், கடலோர பாதுகாப்பு, போதைப்பொருள் நடமாட்டம், இணையவழி குற்றம், பொருளாதார பாதுகாப்பு சார்ந்த தேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் இந்த மாநாட்டில் வகுக்கப்பட உள்ளன. மாநாட்டை தொடங்கி வைத்த அமைச்சர் அமித்ஷா, சிறப்பாக சேவையாற்றிய நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு காவல் பதக்கங்களும், சிறப்பாக பணியாற்றிய 3 காவல் நிலையங்களுக்கு கோப்பைகளையும் வழங்கினார். காவல் நிலையங்களின் தரவரிசை 2024 என்ற நூலையும் அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார். மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட 14 லட்சம் பேர் கடந்த ஒரு மாதத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கடந்த மாதம் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி பயனாளிகள் 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டை பெற முடியும். இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு 70 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இணையதளம் மற்றும் செயலி மூலம் இந்த திட்டத்தில் எளிதாக பதிவு செய்து மருத்துவ காப்பீடு அட்டை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களில் காப்பீடு செய்துள்ள முதியவர்களும் இந்த திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்நிலையில் இந்த திட்டம் தொடர்பாக மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், கடந்த நவம்பர் 25ஆம் தேதி வரை 70 வயதிற்கு மேற்பட்ட 14 லட்சம் பேருக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு அட்டை விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். சிரியாவின் 2வது பெரிய நகரான அலேபாவை கிளர்ச்சியாளர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அரசுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலை முறியடிக்க சிரியாவுக்கு கூடுதல் படைகளை அனுப்ப ரஷ்யா ஒப்புதல் அளித்துள்ளது. அலேபா நகருக்குள் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற இஸ்லாமிய அமைப்பின் கிளர்ச்சியாளர்கள் வாகனங்களில் வலம் வரும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு கிளர்ச்சியாளர்கள் முதன்முறையாக மேற்கொண்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். கிளர்ச்சியாளர்களால் சுற்றி வளைக்கப்பட்ட அலேபா நகரை மீட்கும் முயற்சியில் அரசு படை தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக காணொலி மூலம் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் வாரிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பாதுகாப்பு கருதி பாகிஸ்தான் பயணத்தை தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்ட இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர்கள், இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று வலியுறுத்தினர். எனவே இரு நாட்டுக்கும் பொதுவான இடத்தில் போட்டியை நடத்தலாம் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் யோசனை தெரிவித்துள்ளது. இந்த யோசனை குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்று முடிவை அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடைபெறுகிறது. இந்திய ஆடவர் சீனியர் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலிய பிரதமரின் 11 அணியுடன் 2 நாள் பிங்க் பந்து டெஸ்ட் போட்டியில் இன்று விளையாடுகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி காலை 9:10 மணிக்கு கான்பராவில் உள்ள ஓவல் மைதானத்தில் தொடங்கும். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய பிரதமர் 11 அணியுடன் இந்திய கிரிக்கெட் அணி மோதும் 4வது போட்டி இதுவாகும். இதனிடையே இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிசம்பர் 6ஆம் தேதி அடிலைட் நகரில் தொடங்குகிறது. சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்துவும் லக்ஷ்யா சென்னும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லக்னோ நகரில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் முன்னணி வீராங்கனை PV சிந்து சீனாவின் டாய் வாங்கை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த போட்டியில் PV சிந்து 21-15, 21-17 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். எனவே அரையிறுதியில் PV சிந்து சக நாட்டு வீராங்கனை உன்னதி ஹூடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் லக்ஷ்யா சென் இந்தியாவின் மற்றொரு வீரர் மெய்ரா பாலுவாங்கவை எதிர்கொண்டார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் லக்ஷ்யா சென் 21-15, 21-17 என்ற செட் கணக்கில் வென்றார். இதையடுத்து அரையிறுதி ஆட்டத்தில் இவர் ஜப்பானின் ஷோகோ ஒகாவுடன் மோதுகிறார்.